ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நம்ம லைஃப் மாறணும்னா நம்மளோட எனர்ஜியை மாற்றணும். நம்மளோட எனர்ஜினா நம்மளோட சக்தியை மாற்றணும். நம்மளுக்கு என்ன அவ்வளோ சக்தியாக இருக்குது, நம்ம என்ன சூப்பர் மேனா இல்லை சக்தி மேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆனால் உண்மையிலே நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் நாம் தான் இன்விடேஷன் போட்டு அழைச்சி கூப்பிடுறோம். ஏன் அப்படின்னா, இப்போ பெரும்பாலானவங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ நான் செய்யணும்னு அதை செய்யலை, அந்த சூழ்நிலை என்னை அப்படி செய்ய வச்சிருச்சு, என்ன அவங்க ஃபோர்ஸ் பண்ணினாங்க, என் லைஃப்பில் யாரோ ஒருத்தவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணினாங்க, எனக்கு அவங்கள பார்த்தாலே கடுப்பாக இருக்குது, அவங்க என்னை டென்ஷன் ஆக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட உணர்வுகளும் அவங்க கூட அவ்வளோ உடன்பட்டு இருக்குது, அவங்க கூட அவ்வளோ சேர்ந்து அவ்வளோ ஒன்றுபட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாலும் நம்மளை அதை பாதிக்குது. அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி, இல்லை சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அப்போ என்னென்னா, நம்மளோட கண்ட்ரோல் நம்ம கையில் இல்லை. யார் என்ன பண்ணினாலும் நம்ம கடிவாளம் அவங்க கையில் போயிடுது. ஒன்று சூழ்நிலை கீழே போயிடுது, இல்லை மனுஷங்க கையில் போயிடுது. அப்போ நம்ம கடிவாளம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ அதை பார்த்து கேட்டு டென்ஷன் ஆகி மனசை போட்டு உருட்டி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த நினைக்கிறதுனால அதுக்கு கொடுக்குற சக்தி நம்மக்கிட்ட இருந்தால் போகுது, அது நடந்துடுது. அப்போ நம்ம எவ்வளோ சக்தி வச்சுட்ருக்கோன்றதை பாருங்கள். அப்போ இதை மாற்றணுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கணும். நியூட்ரலானால் கொஞ்சம் சமநிலையில் இருக்கணும். யார் என்ன பண்ணினாலும் ஓகே, அவங்க செய்கிறாங்க, அது அவங்க வேலை. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் நம்மளோட சாய்ஸ். ஸோ யாராவது நம்மளை அப்செட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம கண்டுக்கலாம், கண்டுக்காமல் போகலாம். பதிலுக்கு பேசவே வேண்டாம். பதிலுக்கு பேசுகிறப்ப தானே ஆர்கியூமெண்ட் வருது, சண்டை வருது, கோபம் வருது, அங்கே ஒரு பெரிய வாக்குவாதம். எதுவுமே வேண்டாம், அமைதியாக போயிடலாம். சில இடங்களில் நம்ம காது கேட்காத மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது. சில இடங்களில் ஊமையாக நம்ம இருக்கிறது அதை விட உத்தமம். ஸோ நம்மளோட கண்ட்ரோலை நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம எனர்ஜியை நம்ம மாற்றுறது, அது மட்டுமே சாத்தியம் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு மனுஷங்களையும் நம்ம லைஃப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தாங்க முக்கியம். உங்களுக்கு இதை ஒட்டி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை இங்கே ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஈர்ப்பு விதியும் கூட. நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். அதை ஒட்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.